வாசலில் தடவுற இந்த காவியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து டைல்ஸில் அப்படியே கரை ஒட்டிக்குமா இல்லைனா வந்து க்ளீன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இது கிரானைட்டில் போட்டிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்து இந்த மாதிரி வந்துடும். இது காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு கிளாத் வச்சு எடுக்கும்போதே அது வந்துடும். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தமாக கலரே இல்லாமல் ஒட்டாமல் வந்துடும். இது ஒயிட் டைல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இதுவரையும் ஒயிட் டைல்ஸில் போடலை. அதுக்கப்புறமா வெளியில் இந்த பார்க்கிங் டைல்ஸில் போடுறது துளசி மாடத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி காவி தடவிட்டு தான் நான் போடுவேன். அந்த மாதிரி டைமில் அதை க்ளீன் பண்ணும்போதும் அந்த டைல்ஸ்லேயுமே எனக்கு வந்து வந்துருச்சு. இந்த 2 இடங்கள்லையும் அதுக்கப்புறமா பூஜை ரூம் மேடையிலையுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதாவது கிரானைட்லேயும் பார்க்கிங் டைல்ஸ்லையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 இடத்துலையுமே எனக்கு வந்து ரொம்ப க்ளீனாக வந்துடும். நான் இந்த காவி பவுடரை ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.